தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். ரொம்ப மிக முக்கியமான நபர். ஸோ புதிய பாடப்புத்தகம் பழைய பாடப்புத்தகம் ரெண்டு பாடப்புத்தகத்திலுமே இவரை பற்றி குறிப்புகள் இருக்குது, எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது புக்கத்தில் இளந்தமிழே தமிழை பற்றின ஒரு சிறப்பு செய்யுள் கொடுத்துருக்காங்க. இளந்தமிழே 11ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கு. இதுவே பழைய பாடப்புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தலை அப்படிங்கிற ஒரு செய்யுளில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இரண்டுமே சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கொண்டு வந்த செய்யுள் என்பது குறிப்பிட்டிருந்தது. இவர் தான் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். ஸோ வரிசையாக அவரை பற்றி கண்டென்ட் பார்த்தலாம், அவருடைய படைப்புகள் பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டை வச்சு பார்த்தலாம். ஆட்டோகிராஃப் பார்த்தாச்சு. ஆட்டோகிராஃப் மீனாட்சி அவர்களை பற்றினது முடிஞ்சு போச்சு. இப்போ இவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புதுக்கவிஞர்கள் மொழிபெயர்ப்பாளராகவும் இவர் இருந்திருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காரு, கல்வித்துறையாளராகவும் இருந்திருக்காரு, வானம்பாடி இதழை நடத்தியவர். வானம்பாடி கவிதை இயக்கும் என்னும் மரபின் முன்னோடிகளில் இவரும் ஒருவர். வானம்பாடி மறந்துருக்க மாட்டீங்க, மறந்துடக்கூடாது. ஸோ 2022ஆம் ஆண்டுக்கான மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதை பெற்றவர். பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கார் 2022. எந்த வருஷம்? டிசம்பர் போன வருஷம் 2022. சரிங்களா? இன்னும் தான் டிசம்பர் முடியலையே, 2023 முடியலையே. அப்போ போன வருஷம் தானே சொல்லணும். 2022 பத்மஸ்ரீ விருதை பெற்றவர். இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். நம்ம இப்போ இது வரைக்கும் படித்ததில் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். மறந்துடவே கூடாது. சரிங்களா? எதுக்குன்னா, ஒன்று ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற ஒரு நூலுக்கும் இன்னொன்று மொழிபெயர்ப்பு நூலுக்கும் இவர் பெற்றிருக்கார். 2003 ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலிற்காகவும் இன்னொன்று மொழிபெயர்ப்புன்னு சொன்னால் அந்த மொழிபெயர்ப்பு மலையாளத்திலிருந்து தமிழை மொழிபெயர்த்திருப்பாங்க. மலையாளத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லலிதாம்பிகா அந்தர்ஜனம். ஆமாம், மலையாளத்தில் லலிதாம்பிகா அந்தர்ஜனம் என்ற மலையாள நூலை அக்னிசாட்சி என்ற தமிழ் மொழிபெயர்ப்புக்காக 2001ஆம் ஆண்டு இவங்க இந்த விருதினை பெற்றிருக்காங்க. ஆக மொத்தம் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கார். முடிஞ்சு போச்சு. ஸோ இவரை பற்றி சொல்லியிருக்காங்க, சொல்லை சேர்ந்தெடுத்து செதுக்குவதால் இவருக்கு பேர் சிற்பி அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்பெயர் பாலசுப்ரமணியம், பெற்றோர் பொன்னுசாமி, கண்டியம்மாள், ஊர் பொள்ளாச்சி. சரிங்களா? ஸோ ஆத்து பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலம் 1936 பிறந்திருக்காரு. ஸோ பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், வானம்பாடி இதழின் பொறுப்பாசிரியராக இருந்தார். நிறைய யூனிவர்சிட்டி இனிமேல் வர்றவங்களன்னா பாரதியார் பல்கலைக்கழகத்திலிருந்து நிறைய பேர் விருது வாங்கியிருப்பாங்க. அதில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராக இவர் இருந்திருக்கிறார். நல்லா கொஞ்சங்க, அது விருது. இவர் தலைவராக பொறுப்பேற்றிருக்கார். எதுக்கு? பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக இருந்திருக்கார் பாரதியார். அதே நேரத்தில் விருதுக்கு இவருக்கு விருது கொடுத்துருப்பாங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாரதிதாசன், தமிழக அரசின் பாரதிதாசன் விருது பெற்றுள்ளார். நான் இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சிற்பி அவர்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் தலைவராக இருந்திருக்கிறார். ஆனால் விருது பாரதிதாசன். தலைவராக இருந்தது பாரதியார், விருது பாரதிதாசன். புரியுதுங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ விருதுவருக்கு தமிழக அரசின் பாவேந்தர் விருது கொடுத்துருக்குறாங்க, இரு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பணியாற்றியது பாரதியார் தமிழ் துறையின் தலைவராக. அது மட்டும் இல்லாமல் பரிசு இப்போ சொல்லிடலாம். பரிசில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில இலக்கிய நூற்பரிசு ஒன்றை பெற்றுள்ளார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கிய நூற்பரிசு ஒன்று வென்றிருக்கார். சரிதானே? போலாமாங்க? எஸ். ஏன்னா ஒரு இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லியாச்சு. பாரதியார் இப்போ சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். சாகித்ய அகாடமி பரிசும் பெற்றிருக்காரு, செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். சரி. பன்முகம், கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர். சந்தோஷம். சாகித்ய அகாடமி இரு அகாடமிக்கு வாங்கியிருக்காரு. 2 நூலுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ அவர் படைத்த நூல்கள் வரிசையாக, ஓகேங்களா? வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா ஒளிப்பறவை. இதில் ஒளிப்பறவை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒளிப்பறவை. இன்னொன்று சர்பயாகம். என்ன யாகம்? சர்பயாகம். அடுத்து சூரிய நிழல். அடுத்து ஒரு கிராமத்து நதி. அடுத்து பூஜ்ஜியங்களின் சங்கிலி. நிலவு பூ. அடுத்து சிரித்த முத்துக்கள். அடுத்து புன்னகை பூக்கும் பூனைகள். அடுத்து மௌன மயக்கங்கள். அடுத்து ஆதிரை. இதெல்லாம் படிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக எல்லாம் படிச்சுக்கணும்.
சரிங்களா? அடுத்து இவருடைய கவிதைகள் ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி மற்றும் இந்து ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. படிக்கணும்னா நான் இப்போ ஷார்ட்கட் சொல்லிடுவேன். இது எல்லாமே படிக்கணும்னா எல்லாமே ஞாபகம் ஷார்ட்கட் ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா? சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன். உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலையும் சுவடுகளும் ரொம்ப முக்கியங்க. அலையும் சுவடுகளும் மலையாள கவிதை இலக்கிய சிந்தனைகள். மொழிபெயர்ப்புனா மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்தார். அதுக்கு தான் ஒரு சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, பரிசு சொல்லியாச்சு. இளந்தமிழே என்னும் கவிதை சிற்பி பாலசுப்ரமணியத்தின் நிலவு பூ. இதில் பார்த்தோம் இல்லையா? நிலவு பூ. இதிலிருந்து நிலவு பூவிலேருந்து ஒன்று தலைன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? அது ஒளிப்பறவையிலேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பழைய பாட புத்தகத்தில் ஒளிப்பறவை அப்படிங்கிற தொகுப்புலேருந்து ஒரு செய்யுளை பார்க்க போகிறோம். நிலவு பூ அப்படிங்கிறது புது புத்தகத்திலேருந்து ஒன்று பார்க்க போகிறோம். சரியா? இதுக்கான ஷார்ட்கட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? எஸ். இப்போ அடுத்து நேராக இளந்தமிழே அதிலே இருக்குது. எதை பற்றி? தமிழை பற்றி. அதிலே கொடுத்துருக்காங்க. சூரியன் கொடுத்துருக்காங்களா? சூரியனை பற்றி பேசுவாங்க. உழைக்கும் ஜனங்களை பற்றி பேசுவாங்க. காகையை பற்றி பேசுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களை பற்றி பேசுவாங்க. அதுதான் இப்போ பார்த்தோம்னா படித்தாலே தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான். சரி. செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் பூக்காடாம் இருக்கிறான். தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தம் கையும் அதனை போல் சிவந்து நோக, தாமுளைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம். அவங்களுடைய வியர்வை வெள்ளம் இருக்கிறது எப்படி இருக்கும்? வியர்வை இருக்கும்னு அதை தான் சொல்கிறாங்க. விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் இது இருக்கும்ல வேர்வை, அதைத்தான் மென்ஷன் பண்ணுறாங்க. வீட்டிற்கும் அவையெல்லாம் வியந்து பாட, அதெல்லாம் வியந்து பாட போதான். தொழிலாளர்கள் கையில் சிந்தக்கூடிய முத்தா வியர்வை கூட வியந்து பாடுதான். என்ன பாடுது? ஸோ எம்மருமை செந்தமிழே உன்னையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ, உன்னை இல்லாமல் வேற்ற துணை வேறு எதாவது இருக்கா அப்படின்னு பாடுறாங்களாம். இயம்பிடாயே. சரி. அடுத்து மூண்டு வரும் கவிதை வெறி, அதாவது மூண்டு வரும் கவிதை வெறி குணவாயங்கள். முத்தமிழே நீயுள்ளாய் முன்னம் ஒரு நாள், பாண்டியர்களை பற்றி பேசுகிறாங்க. முன்னம் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தாய், கொழுன்னு சொல்லுவோம் போல அதான் குழுவிருந்தாய். பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், கடையேழு வள்ளல்கள். ஸோ பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய். மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ் குயிலே கூவி வாவா, கூண்டுதனை உடைத்தெழுந்து சிங்கம் போல குளிர் பொதுகை தென்தமிழே சீரி வாவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் சொன்னது. சார் இதெல்லாம் மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். சரிங்களா? மனப்பாடமே பண்ண வேண்டாம். அடுத்து சொன்னல ஒளிப்பறவை தலை அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா விவசாயம் சார்ந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது, படித்தாலே ஈஸியாக புரிஞ்சிடும். முன்னால் தெரிவது முத்துக்கொண்டை சோளக்கொள்ளை, பக்கத்தில் இருப்பது பழுத்த நெல் வயல், தொலைவில் அந்த தோட்டத்து வேலிக்குள் குழுகுழு வென்று கொழுக்கட்டை புல், அடுத்த பண்ணையில் தொட்டியில் குடித்து சுவைத்து பின்னாக்கு தண்ணீர், என்ன தண்ணீர்? பின்னாக்கு தண்ணீர், பார்க்கும் திசையெல்லாம் பச்சையின் அழைப்பு. விவசாயம் பச்சையின் அழைப்பா. விழிகளின் வெறிப்பு, நாவிலே நீரூற்று வருதான். ஆனால் நானோ இந்த வார்த்தை கேட்டிருக்காங்க, இந்த 2 லைன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்னன்னா தலையில் சிக்கிய கோலை முளையில் கட்டிய காலை. தலையில் சிக்கிய கோலை முளையில் கட்டிய காலை. சிற்பி பாலசுப்ரமணியன் எதில் சொன்னாங்கன்னா ஒளிப்பறவை கேள்வி கேட்டிருக்காங்க, மாட்டிக்குவீங்க. இவ்வளோ தான் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி. ஸோ சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். ஷார்ட்கட் சொல்லணும்ல. ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஏன் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. இப்போ நம்ம 2 விஷயத்தை பற்றி பார்த்தோம், செய்யுள்ள 2 பார்த்தோம். சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னா நீங்கள் 2 செய்யுள்ள மறந்துடக்கூடாது. ஒன்று இளந்தமிழே, இன்னொன்று தலை. இளந்தமிழே அப்படிங்கிறது எதுலேருந்து வந்ததுங்கிறத மறந்துடக்கூடாது. இளந்தமிழ நிலவுப்பூ. ஸோ நிலவுப்பூ ஒளிப்பறவை மறக்கக்கூடாது. ஏன் மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா இதில் தான் ஷார்ட்கட்டே இருக்குது. இதில் தான் ஷார்ட்கட், இந்த படத்தில் தான் ஷார்ட்கட் இருக்குது. எப்படி? நிலவுப்பூ மற்றும் ஒளிப்பறவை. நிலவுப்பூ எதை பற்றினது? நிலவுப்பூ செந்தமிழைங்கிற தமிழை பற்றினது. இந்த தமிழை பாருங்கள், இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இதில் தான் ஷார்ட்கட் இருக்குது. சூரியன் இருக்குது, உழைக்கக்கூடிய மக்களின் வியர்வையை பற்றி இதில் பார்த்தோம், அப்படி தானே? சிங்கத்தை பற்றி பார்த்தோம், காகத்தை பற்றி பார்த்தோம், பாண்டியன் அரசனை பற்றி பார்த்தோம்.
ஆக்சுவலாக இதைத்தான் இதில் நம்ம பார்த்தோம். முத்துத்துளி வேர்வைகள், பாரி வள்ளல்கள் இருந்தாங்க பாண்டிய மன்னலில், சரிதானே, சங்கம் வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் இளம் கதிர்னு சொன்னாங்க, இளந்தமிழே, வேர்வை முத்துக்கள் பார்த்தோம் இல்லையா? இதுதான் ஷார்ட்கட். எப்படி சார் இது ஷார்ட்கட்? இது ரெண்டையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. சிற்பி பாலசுப்ரமணியம்னா நீங்கள் டக்குன்னு 2 விஷயத்த சொல்லணும். ஒன்று ஒளிப்பறவை சார், பழைய பாடப்புத்தகம் ஒளிப்பறவை சார் தலை சார், புதிய பாடப்புத்தகம் இளந்தமிழே, அதில் இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக சொல்லிடணும். அப்போ நீங்கள் இளந்தமிழே இந்த தலை கண்டிப்பாக சொல்லணும். நிலவுப்பூ அப்படி தானே, நிலவுப்பூ. இளந்தமிழேங்கிறது எதுலேருந்து வந்திருக்கு? நிலவுப்பூ அப்படிங்கிற கவிதை தொகுப்புலேருந்து வந்துச்சு, முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இவருக்கு விருது கொடுக்க வந்து அந்த ஒரு விஷயத்த மறந்துடவே கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? வரிசையாக பார்த்தரலாம். இப்போ ஷார்ட்கட் வரிசையாக பார்க்க போகிறோம். எப்படி சார்? ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் படம் ஞாபகம் வச்சுக்கூடாது, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சூரியன் பார்த்தோமா? இங்கே சூரியன் ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தோம், சூரிய நிழல், முடிஞ்சு போச்சு, சூரிய நிழல். சரி, அடுத்து நம்ம இது பார்த்தோம், முத்துக்கள் பார்த்தோம், வேர்வை முத்துக்கள். இங்கே சிரித்த முத்துக்கள், வேர்வை முத்துக்கள், சிரித்த முத்துக்கள். சிரித்தனா புன்னகை, புன்னகை பூனை. ஸோ புன்னகை பூக்கும் பூனை. சிரித்த முத்துக்கள், முத்துகன்னா சிரித்தனா புன்னகை, மீன் பூ, புன்னகை பூக்கும் பூனைகள், புன்னகை பூக்கும் பூனைகள். முடிஞ்சா? அந்த நின்னாங்கன்னு சொன்னல, சரி, இளந்தமிழில் நின்னாங்க. அந்த நின்னது வேற யாரும் கிடையாது, ஆதிரை. ஆதிரை தான் நின்றுருக்காங்க. எப்படி நின்றுருக்காங்க? அமைதியாக நின்றுருக்காங்க. ஸோ மௌன மயக்கங்கள், மௌன மயக்கங்கள். புரியுதா இல்லையா? இது எல்லாமே ஒரு கிராமத்தில் தான் நடக்குது. சரிங்களா? ஒரு கிராமத்து நதி, ஒரு கிராமத்து நதி. நதினா சர்ப்பம்னா என்னென்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ கிராமத்து நதி, சர்ப்பாயகம், சர்ப்பாயகம். சரிங்களா? சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்கள்ல, நீர் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால தான் ஒரு கிராமத்து நதி. நதினா சர்ப்பம், சர்ப்ப தோஷம் சொல்லலாம், சர்ப்பாயம். முடிஞ்சு போச்சு. கடைசியில் பூஜ்ஜியங்களின் சங்கிலி. அது என்ன சார் பூஜ்ஜியங்களின் சங்கிலினா? பூஜ்ஜியம் 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 பூஜ்ஜியமாக போட்டு ஒரு சங்கிலியை உருவாக்குறாங்க, அதான் பூஜ்ஜிய சங்கிலி. திரும்ப சொல்கிறேன், நம்ம பார்த்தது எதை பார்த்தோம்? ஃபஸ்ட்டு சூரியனை பார்த்தோம். ஸோ சூரிய நிழல், முடிஞ்சு போச்சு. முத்துக்கள் பார்த்தோம், வியர்வை முத்துக்கள். ஆனால் இங்கே சிரித்த முத்துக்கள். சிரித்தனா புன்னகை, புன்னகை பூனை. ஸோ அதான் புன்னகை பூக்கும் பூனை. அங்கே நின்னது வேறு யாரும் கிடையாது, ஆதிரை. ஆதிரை எப்படி நிற்கிறாங்க? மௌனமாக நிற்கிறாங்க. ஸோ மௌன மயக்கம். இது ஒரு கிராமத்தில் இருக்குது, ஒரு கிராமத்தின் நதி. நதினா சர்ப்பம் சொன்னேன். ஸோ சர்ப்பாயகம். முடிஞ்சு போச்சு. வேறு என்ன இருக்குதுல்ல? பூஜ்யங்களின் சங்கிலி. நிலவு பூவும் ஒளிப்பறையும் மறக்கக்கூடாது. அவ்வளோதான், கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்களை பற்றி பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் ரொம்ப சின்னதாக இருக்குது, அவங்கள பற்றி குறிப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா 2-3 பேர் கூட சேர்ந்து ஒரு வீடியோவை பார்த்துடலாம். சரிங்களா? மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சோழன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.